Hello guys, welcome back to Class Wisdom. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது exercise 15.1 உடைய 23rd question. A game consists of tossing a 1 rupee coin 3 times and noting its outcomes in each time. Hanif wins if all tosses give the same result, that is 3 heads or 3 tails, and loses otherwise. Calculate the probability that Hanif will lose the game. So ஹனீஃப்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நடுவில் ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்னென்னா டாஸிங் த காயின் 3 times. 3 times காயின் டாஸ் பண்ணும்போது 3 timesமே எனக்கு ஹெட்ஸ் விழணும், 3 timesமே எனக்கு கண்டினியூஸாக டெய்ல் விழணும். அப்படி இருந்தால் அவன் கேமில் வின் ஆவான், இல்லைன்னா கேமில் லூஸ் பண்ணிடுவான், தோற்றுருவான். ஸோ கால்குலேட் த ப்ராபபிலிட்டி தட் ஹனீஃப் வில் லூஸ். ஸோ லூஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3 times எனக்கு காயின் டாஸ் பண்ணுறான். ஸோ 1 2 3. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் காயின் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டில் ஹெட் விழுற மாதிரியும், அண்ட் செகண்ட் காயினில் செகண்டில் ஹெட்டு விழுற மாதிரியும், அண்ட் தேர்ட் காயினில் தேர்ட் ஹெட்டு விழுற மாதிரியும் நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இது ஒரு மெத்தட் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டில் டிடிடி அண்ட் தேர்டில் டிடிடி அண்ட் ஃபஸ்ட்டில் டிடிடி. ஸோ எனக்கு ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் டி வந்துருச்சு, ஃபஸ்ட்லேயும் செகண்ட் தேர்ட் ஹெச் வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிற இடத்துல கேப்பில் நான் பாட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக போடுறேன். ஹெச்டி ஹெச் டி ஹெச் டி ஹெச் டி ஹெச். ஸோ நான் இப்போ கால்குலேட் பண்ணுறேன். ஹெச்டிஹெச், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஒன். HTT, this is second, and HTH ஆல்ரெடி எனக்கு வந்திருக்கு. ஸோ அதை நான் விட்டுறேன். THT, ஸோ இது தேர்ட் ஒன். HHT, இது ஃபோர்த் ஒன். THH ஃபஸ்ட் ஒன், இது THT ஃபஸ்ட் ஒன் ரிசம்பிள் பண்ணுது. ஸோ இதையும் நான் விட்டுறேன். நெக்ஸ்ட் THH, திஸ் இஸ் மை ஃபிஃப்த் ஒன். TTH, இது சிக்ஸ்த் ஒன். அண்ட் THH எனக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்தது தான், ஃபிஃப்த் ஒனில். ஸோ இதையும் நான் விட்டுறேன். ஸோ 6. அதுவும் இல்லாமல் நமக்கு மேபி லக் அவனுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு ஹெட்டு டெய்ல்ஸ் கூட வரலாம் ஒரே அட்டெம்ப்டில். ஸோ திஸ் மை 7 and 8. ஸோ எனக்கு டோட்டலாக 8 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டோட்டல் பாசிபிள் ஆஃப் அவுட்கம்ஸ் எனக்கு 8. ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் வித் ஹனீஃப் லூசஸ். ஸோ டோட்டலாக எனக்கு 8 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. அதில் 2 பாசிபிள், அதாவது லாஸ்ட்டாக ஹெச்ஹெச்எஸ் டெய்ல் விழுந்தால் மட்டும் தான் வின் பண்ணுவான். ஸோ -2 அந்த பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் 6 பாசிபிலிட்டிஸ் விழுந்தால் அவன் தோற்றுருவான். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு 6 பாசிபிலிட்டிஸ் நான் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண மாதிரி ஹெட் டெய்ல் சைடு அந்த மாதிரி மாற்றி விழுந்தால் அவன் தோற்றுருவான். ஸோ டோட்டல் அவுட்கம்ஸில் ஒரிஜினலாக அவன் வின் பண்ணக்கூடிய சான்ஸ் உள்ளது 2 மட்டும்தான். ஸோ அதில் மைனஸ் பண்ணால் 6 கிடைக்கும். ஸோ 6 அவுட்கம்ஸ் அவன் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் தோற்றுருவான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹனீஃப் லூசஸ் நம்பர் ஆஃப் அவுட்கம் வேர் ஹனீஃப் லூஸ் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ். ஸோ நமக்கு அந்த 8 அவுட்கம்ஸில் 6 அவுட்கம்ஸ் ஹனீஃப் தோற்றுருவான். டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ் 8. ஸோ அவன் லூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி எனக்கு 3/4. நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸசைஸ் 15.1 24th கொஷின். A die is thrown twice. What is the probability that 5 will not come up with either a time? ஸோ die is thrown twice சொல்கிறாங்க. ஸோ ஒரு die 2 times த்ரோ பண்ணுறாங்க. ஸோ அப்போ 2 times த்ரோ பண்ணும்போது என்னுடைய அவுட்கம்ஸ் டோட்டல் 36. ஸோ இது என்ன ஃபர்ஸ்ட் டை செகண்ட் டை. ஸோ போடும்போது 1 கிடைக்கலாம், 1 2 கிடைக்கலாம், 1 3 1 4. ஸோ 2 1 எனக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு டையை த்ரோ பண்ணும்போது எனக்கு 6 அவுட்கம்ஸ் கிடைக்கும். அப்போ 2 times ஒரு டையை த்ரோ பண்ணும்போது எனக்கு 6 × 6 36 அவுட்கம்ஸ் கிடைக்கும். ஸோ என் டோட்டல் அவுட்கம்ஸ் 36. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஷினில் கேட்டுக்கிறதுனா 5 will not come up either a time. ஸோ நமக்கு 5 வராத டைம்ஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. 5 வராத டைம்ஸ்னால் எனக்கு இந்த ரோ அண்ட் இந்த காலமை மைனஸ் பண்ணிட்டேனாலே எனக்கு எந்த டேர்ம்லேயும் எனக்கு 5 வரவே வராது. ஸோ டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 டேர்ம்ஸில் எனக்கு 5 வருது. ஸோ டோட்டல் எனக்கு 36 அவுட்கம்ஸ். ஸோ 36 அவுட்கம்ஸில் என் 11 நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா ஐ வில் ஹேவ் 25. ஸோ அப்போ 25 அவுட்கம்ஸ் எனக்கு 5 இன்வால்வ் பண்ணாமல் வருது. ஸோ டோட்டல் அவுட்கம் எனக்கு 36. ஸோ டோட்டல் அவுட்கம்ஸ் 5 கம்ஸ் அப் எனக்கு 11 டைம்ஸ். ஸோ டோட்டல் அவுட்கம் வேர் 5 will not come is equal to 36 minus 11 is equal to 25. So my probability of getting not 5 total outcome where 5 will not come divided by total outcome. ஸோ இப்போ டோட்டல் அவுட்கம் வேர் 5 will not come 25. ஸோ 25 அவுட்கம்ஸில் எனக்கு 5 வராது. ஸோ ஹோல் டிவைடட் பை அவுட்கம் எனக்கு 36. ஸோ 25/36 இஸ் மை ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் 5. ஸோ நெக்ஸ்ட்டு 5 will come up அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஸோ 5 1 டைமாவது வர மாதிரி. ஸோ அதாவது நம்ம லாஸ்ட்லேயே பார்த்தோம் 5 எனக்கு 11 அவுட்கம்ஸில் பாசிபிளாக வருது, 11 டைம்ஸ் வருது. ஸோ மை ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 5 ஒன்ஸ் 11/36. பிகாஸ் நம்ம லாஸ்ட்லேயே பார்த்தோம் 11 டைம்ஸ் நமக்கு 5 கிடைக்கிது ஒரு டையில். ஸோ 11 டைம்ஸ் I will have 5 once at least. So 11/36 my probability of getting 5. Thank you.